நிகர் வேற கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாளே. சரி எழுப்புவோமே. என்னடா அபிநயா எழுப்பனோடய பிளான் போடுற செல்லம். நான் உன்னை எழுப்பவே இல்லையே, நீ தானே எந்திரிச்ச. நீ சத்தம் போட்டு எந்திரிச்சு அதில் எனக்கு தூக்கமே போயிட்டு. தூங்கு மரியாதையா. தூக்கமே போயிருச்சுப்பா. நிகர் எனக்கு ஸ்டோரி சொல்றியா? அப்ப நான் எப்படி தூங்குறது? நீ ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பாளா, நான் அப்படியே தூங்கிடுவோம்ல. நான் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ. சரி ஓகே, நான் தூங்கினதுக்கப்புறம் நீ தூங்கிற, அவ்வளோதான். அப்படிலாம் பார்க்க முடியாது, நான் ஸ்டோரி முடிஞ்ச உடனே படுத்துருவேன். சரி ஓகே, நண்பனுக்காக ஏதாவது செய்ப்பா ப்ளீஸ். உடனே நண்பன் ஸ்டார்ட் பண்ணிடுவடி. சரி படு. ரொம்ப நன்றி நிகர், நீ நல்லா இருப்ப. ஒரு ஊர்ல தீப்பி என்ற அழகான கிராமம் இருந்தது. என்னடி உருள்ற? உறிஞ்சி தூங்குனாதான்ப்பா எனக்கு தூக்கமே வருது, இல்லாட்டி இல்ல. சரி மறுபடியும் சொல்றேன். ஒரு ஊர்ல நில்லு நில்லு, நீ ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு என்ன சொன்ன? திடீர்னு ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. டிஸ்டர்ப் பண்ணா நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். இது கூட நீ என்கிட்ட சொல்லலையேப்பா. இப்ப சொல்லிட்டேன்ல, ஒழுங்கு மரியாதையா தூங்கு. சரி ஓகே, நான் கவனிக்கிறேன். மறுபடியும் ரிப்பீட் பண்ணாத. ரிப்பீட் பண்ணனா எனக்கு டென்ஷன் ஆகும். பண்றேன். ஒரு ஊர்ல தீப்பி என்ற அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிகவும் வளமையான கிராமமாகும். பச்சை பசுமையான மரங்கள், வயல்கள், இனிமையை பாடும் பறவைகள், அன்பான குணமுடையவர்கள் மனிதர்கள் அங்கு வாழ்ந்தனர். அப்படிப்பட்ட அழகான வளமான தீப்பு கிராமத்தில் புகழ் என்கிற ஒரு அழகான சிறுவன் இருந்தான். புகழ் மிகவும் இலகிய குணம் கொண்டவன். எல்லாரிடமும் அன்பாய் இருப்பான். அதனால் அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். அவன் எப்போதும் மகிழ்ச்சியாய் சிரித்து கொண்டே இருப்பான். அதனாலேயே அவனை எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். அவனுக்கு ராணி என்கிற ஒரு ஆசிரியரை இருந்தார். ராணிக்கு புகழுடைய சிரிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். புகழ் நன்றாக ஜெபம் செய்வான், நன்றாக படிப்பான். ஒரு நாள் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றான். ஆசிரியர்கள் பாடம் நடத்தினார்கள். அப்போது திடீரென்று என்ன கதை ஸ்டாப் ஆயிட்டு? அப்ப வயசுல எடுத்து சொல்லவா? இல்ல வேண்டாம். அப்போது திடீரென்று முணுமுணுக்கிற சத்தம் அவன் காதில் கேட்டது. ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது புகழ் யார் இப்படி முணுமுணுக்கிறார்கள் என பின்னால் பார்த்தால் அவன் நண்பர்கள் தான் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். உடனே புகழ் அமைதியாக, என்ன பேசி கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவன் நண்பர்களான பிரபு, சூர்யா, ராம், ராஜன் ஒன்றும் இல்லையே என்று பேசினார். நீ பாடத்தை கவனி என்று கூறினார்கள். புகழும் சந்தேக பார்வையோடு திரும்பினான். 2 மணி நேரம் கடந்தது. உணவு வேளை வந்தது. புகழ் உணவை எடுத்துக்கொண்டு நண்பர்களிடம் வந்தான். உடனே அவர்கள், புகழ் நீ 5 நிமிடம் இங்கே காத்திரு, நாங்கள் இப்போது வருகிறோம் என்று எழுந்து சென்றனர். இதை கண்ட புகழ் மிகவும் வருத்தப்பட்டான். தன்னுடைய நண்பர்கள் ஏதோ இவனை ஒதுக்கி வைத்துவிட்டு ஏதோ ரகசியம் பேசுகிறார்கள் என்று நினைத்தான். இன்னும் 2 மணி நேரம் கடந்தது. அவன் நண்பர்கள் இன்னும் ரகசியம் பேசிக்கொண்டே இருந்தனர். உடனே என்ன ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இல்ல வேணாம். உடனே புகழ் நீ இன்னுமா தூங்கிட்டேன்ப்பா. சரி நீ கதை ஸ்டாப் உடனே எனக்கு தூக்கமே போயிடுச்சு. உடனே புகழ் அவர்கள் பேசுவதை கேட்க முயற்சி செய்தான். ஆனால் அவனுக்கு தேர்வு என்று தான் கேட்டது. நிகர் தேங்க் யூ. எனக்கு
எனக்கு பாதி தூக்கமாவது வந்துருச்சு. வேறே ஒன்றும் கேட்கவில்லை என்னவாய் இருக்கும். என்ன யோசித்துக் கொண்டு இருக்கும் போது ஆசிரியை உள்ளே வந்து, நாளைக்கு உங்களுக்கு தேர்வு இருப்பதால் நன்றாக எழுதுங்கள் என வாழ்த்து கூறியதை கேட்டதும் புகழுக்கு நாளைக்கு தேர்வு இருப்பது ஞாபகம் வந்தது. உடனே அவன், ஓ, இதை பற்றி தான் என் நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களா என எண்ணினான். அடுத்த நாள் காலை தேர்வுக்கு எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருந்தனர். தேர்வு எழுதுவதற்காக எல்லாரும் இடைவெளி விட்டு உட்கார்ந்திருந்தனர். தேர்வு தொடங்கியது. புகழ் தேர்வு எழுதி கொண்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்டது. உடனே அவன் திரும்பி பார்த்தான். அப்போது அவன் நண்பர்கள் சிறு சிறு தாள்களில் விடைகளை எழுதி அதை பார்த்து தேர்வு எழுதி கொண்டிருந்தனர். இதை கண்ட புகழ், இப்படி செய்யாதீர்கள் என கூறினான். இதை ஆசிரியரை பார்த்ததால் மறுபடியும் அறையில் என்ன பேசுகிறீர்கள் என அருகில் நடந்து வந்ததால் அவன் நண்பர்கள் அவர்களிடம் இருந்த சிறு சிறு விடைத்தாள்களை இவனிடம் எறிந்தார்கள். இதை கண்ட ஆசிரியை, என்ன புகழ், இதெல்லாம் என்ன என கோபத்தில் அவனை அடித்தார்கள். இதை கண்ட ராணி ஆசிரியை அங்கு வந்து நடந்ததை கேள்விப்பட்டு, புகழ், உன்னிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை என கூறினார். உடனே புகழ், என்னை நம்புங்கள், நான் எதுவும் செய்யவில்லை, என் நண்பர்கள் தான் இதை செய்தார்கள் என கூறியும் யாரும் நம்பவில்லை. இதை அவன் பெற்றோரும் அவனை நம்பாமல் அவனை அடித்தார்கள். அடிகளை தாங்க முடியாமல் புகழ் மிகவும் அழுது, ஏசப்பா, உங்களுக்கு உண்மை தெரியும் தானே, என்ன இவன் ஜெபித்ததை கேட்க ஏசப்பா அவனுக்கு உதவி செய்தார். எப்படி தெரியுமா? இவன் வகுப்பில் படிக்கிற செந்தில் என்ற சிறுவன் நடந்ததை ஆசிரியர் மற்றும் புகழ் பெற்றோரிடமும் கூறினான். புகழ் தவறு எதுவும் செய்யவில்லை, அவன் நண்பர்கள் தான் செய்தனர் என்று. அப்போது ஆசிரியர் செந்திலிடம், இவ்வளவு நேரம் எதுவும் பேசாமல் இப்போது ஏன் சொல்லுகிறாய் என கேட்டார். உடனே அவன், எனக்கு தெரியவில்லை டீச்சர், எனக்கு மிகவும் பயமாக இருந்தது இந்த உண்மையை கூற, ஆனால் திடீரென்று தைரியம் வந்து உண்மையை கூறிவிட்டேன் என கூறினான். இதை கேட்ட புகழ், ஏசப்பா தனக்கு உதவி செய்ததை உணர்ந்தான். பிறகு அவன் பெற்றோர் மற்றும் ஆசிரியை புகழிடம் மன்னிப்பு கேட்டார். உருண்டி தான் தூங்க முடியுது, இல்லாட்டி தூங்கவே முடியல. தேங்க்யூ நிகர், எனக்கு ஃபுல்லா தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்க போறேன். குட் நைட். கொக்கரோக்கோ. என்னது அதுக்குள்ளே சேவல் கூவுது? அபிநயா, நைட்டு போல சேவல் கூவுதுப்பா. என்னன்னு தெரியல. அம்மா பால்மா பால். நைட் போல பால் தரலா? நைட் இல்ல, விடிஞ்சிடுச்சு, நான் போய் பல்ல வலிக்கிட்டு வரேன். அட பாவி. அப்பாட, பல் தேய்ச்சிட்டு வந்தாச்சு. என்ன நிகர், மயங்கி விழுந்து கிடக்க, தூங்குறியா இல்லாட்டி மயங்கி விழுந்து கிடக்கியா இல்லாட்டா வலிக்கி விழுந்துட்டியா? எனக்கு என்ன தெரியும், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாச்சு. என்ன மயங்கி தான் விழுந்து கிடக்காளா